ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த சிறை மோதல் இன்று பலஸ்தீன சிறைச்சாலை வரை நீண்டுள்ளமை குறித்து விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய நிலையில் கட்டளை தொடர்பிலான கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன் பின்னணி குறித்து கிடைத்துள்ள புலனாய்வு தகவல் என்னவென்றால் போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் உள்ள நபர்களின் சதி என்பதே எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக மெகசின் சிறையில் நேற்று கலவரம் இடம்பெற்றது. அதில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறிப்பிட்ட சிறை மோதலில் 2 பேர் பலியாகியுள்ளனர். தற்போது பலஸ்தீனில் மோதல் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. இதனை அடுத்து மையப்படுத்தி அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை இதனை ஒன்றிணைக்கும் போது திட்டமிட்ட சதி பின்புலம் இருப்பது தெளிவாகியுள்ளது என்று அமைச்சர் இதன் போது விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பில் அந்த சந்தர்ப்பத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் இது ஒரு பாரதூரமான நிலை என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னதாக இந்த சிறை மோதலை மையப்படுத்தியே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது. இது தேசிய பாதுகாப்பு சவால் விடும் செயற்பாடு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதும் மகர உள்ளிட்ட சிறைகளில் மோதல்கள் வெடிக்க ஆரம்பித்தன. தனக்கு தற்போது நிலையான வருமானம் எதுவும் இல்லை என்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவில் வாழ்வதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தனது தற்போதைய நிதி நிலைமை குறித்து தனது கருத்துக்களை வெளியிடுத்திய அவர் தற்போது தான் பயன்படுத்தும் வாகனம் ஒரு நண்பரால் வழங்கப்பட்டது என்றும் தான் வசிக்கும் வீட்டின் வாடகை கூட ஒரு நெருங்கிய நபர் செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியலில் நுழைவதற்கு முன்பு நாட்டில் மிகவும் வெற்றிகரமான பல் மருத்துவராகத்தான் பணியாற்றியதாகவும் அக்காலத்தில் மிஸ் ஸ்ரீலங்கா போட்டியாளர்கள் மற்றும் பிரபல நடிகர்கள் நடிகைகள் உட்பட ஏராளமானோர் தன்னிடம் சிகிச்சை பெற்றதாகவும் அதன் மூலம் மிக அதிக வருமானம் ஈட்டியதாகவும் ராஜித இதன் போது குறிப்பிட்டுள்ளார். எனினும் தான் அரசியலில் நுழைந்த பிறகு அந்த வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் இழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இப்போது எனக்கு ஒரு பைசா கூட வருமானம் இல்லை. என் மனைவி ஒரு சிறப்பு மருத்துவர். அதனால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்றது. என் பாட்டியிடம் இருந்து மரபுரிமையாக பெற்ற ஒரு சிறிய தோட்டமும் எனக்கு உள்ளது. அது ஓரளவு வருமானத்தை தருகின்றது. வாழ்வதற்கு போதுமான பணம் எங்களிடம் இருந்தாலும் அரசியல் செய்வதற்கு அந்த பணம் போதாது. என் நண்பர்கள் தான் வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புகின்றார்கள், வாடகையும் செலுத்துகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையால் 2 உயிரிழந்த நிலையில் 4 காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு விசேட போலீஸ் அதிரடிப்படையினருக்கு கழக தடுப்பு பிரிவினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் கைதிகள் 4 காயமடைந்துள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை தொடர்பில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி பயணிகள் தங்களது பேருந்து பயண கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போக்குவரத்து சபை முன்னெடுத்து வரும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் பேருந்து சேவைகளின் தரத்தை உயர்த்தவும் பயணிகளுக்கான அசௌகரியங்களை குறைத்து வசதிகளை மேம்படுத்தவும் தனியார் துறையுடன் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் இலக்கு வைத்துள்ளது. பொது போக்குவரத்து சேவையை மறுசீரமைக்கவும் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த நவீன கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பொது போக்குவரத்துக்கான தரநிலைகள் இலங்கை போக்குவரத்து சபையின் மூலம் நிறுவப்பட வேண்டும். அத்தகைய தரநிலைகள் நிர்ணயிக்கப்பட்டவுடன் தனியார் நிறுவனங்கள் அதை பின்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரின் 2 மகன்களால் வேறு நபர்களை பயன்படுத்தி சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தொலஸ்பாக பகுதியில் உள்ள 135 ஏக்கர் தேயிலை தோட்டம் மற்றும் அரை ஏக்கர் காணியில் 1918ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் பங்களா ஒன்றும் இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை லஞ்சம் மற்றும் ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளது. தமது அமைப்புக்கு அனாமதேயமாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த காணிக்கான 1386 இலக்க பத்திரம் மற்றும் 876 இலக்க காணி வரைபடமும் காணி உறுதி குறிப்பேடு என்பவற்றையும் மேலதிக விசாரணைகளுக்காக ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க முடியும் என்று முறைப்பாட்டை சமர்ப்பித்த குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமந்த துஷார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் போது சமூக பாதுகாப்பு தொடர்பான ஆகபா நிதியை பெறுவதில் தற்போதைய நடைமுறைய சிக்கல்கள் உள்ளதாக சோசியலிச ஜனநாயக கட்சியை சேர்ந்த கலாநிதி ஸ்ரீ ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சுவிட்சர்லாந்தில் பணியாற்றும் ஒருவர் சம்பளத்தில் கட்டாயமாக பிடித்து செய்யப்படும் தொகையில் ஓய்வு பெற்றதன் பின்பு ஓய்வூதிய பணம் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. ஆனால் சமூக பாதுகாப்பு தொடர்பான ஆகபா நிதியை இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் போது பெறுவதில் தற்போது நடைமுறையில் சிக்கல்கள் உள்ளன. சுவிஸ் குடியுரிமை உள்ளவர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும். ஆனால் வெறும் கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உரிய ஒப்பந்தம் இல்லாததால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியாமல் போகின்றது. இது சுமார் 10,000 முதல் 15,000 பேரை பாதிக்கக்கூடும் என்றும் கணிக்கப்படுகின்றது. இந்த சிக்கல்களை தீர்க்கவும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் சுவிட்சர்லாந்தில் உள்ள சோசியலிச கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் முன்னெடுப்புகளை தொடங்கியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறும் விவரங்களை பகிர்ந்து உதவுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இது ஒட்டுமொத்த புலம்பெயர் ஈழத் தமிழர்களின் ஒரு கூட்டு முயற்சியாக மாறினால் மட்டுமே அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து உரிமையை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சப்ரமுக மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேல் சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரமுக, தெற்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மாத்திரையில் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிக கொந்தளிப்பாகவும் காணப்படும். காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே இக்கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன்களான ஜோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் புதிய முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிடாத ஒரு நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிவில் செயற்பாட்டாளர் காமந்த துஷார இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். சுமார் 125 ஏக்கர் தேயிலை தோட்டம் மற்றும் 1911ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழமையான பங்களா ஆகியவை சட்டவிரோதமாக பெறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவை ஒஷாடா பிளான்டேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்டதாகவும் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சொத்துக்கள் உண்மையில் ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புடையவையா, இதற்கான பணத்தின் மூலம் என்ன மற்றும் பொதுப்பணம் அல்லது சட்டவிரோத பணம் இதில் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தேவை என்று சிவில் அமைப்பு கோரியுள்ளது. ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு சில வகை ஆயுதங்களின் விநியோகத்தில் அமெரிக்க ஆயுதப்படைகள் சவால்களை சந்தித்து வருவதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் பேசிய அவர், போர் மிக விரைவில் முடியும் என்றும் ஈரானால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான 5 மாத போரின் போது அமெரிக்க ராணுவம் தனது அதிதுல்லியமான நீண்ட தூர ஏவுகணைகளை உலகளாவிய கையிருப்பில் பெரும் பகுதியை முடித்துவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அமெரிக்காவிடம் சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட பெறம்பெற்ற அளவில் கையிருப்பில் உள்ள போதிலும் மற்ற சில ஆயுதங்களின் விநியோகம் சற்று குறைவாகவே உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் நிலைமையை சமாளிக்க பேட்ரியாட் மற்றும் டொமஹாக் ஏவுகணைகளுக்கான வசதிகள் உட்பட கூடுதல் உற்பத்தி ஆலைகளை அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் கட்டியெழுப்பி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.